நீங்கள் இப்போ பின்னாடி எடுத்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருங்க. சார் நீங்கள் இங்கிட்டு வந்துருக்கீங்க. அப் அண்ட் டவுன் பட்டன் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. தேர்ட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. சரி, ஒரு ஸ்டெப்பாக செட் பண்ணுறதுக்கு. சரி, லாஸ்ட் பட்டன் வந்து ஆன் அண்ட் ஆஃப், அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ப்ரோக்ராம் எத்தனை ப்ரோக்ராமுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. சரி, நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வேண்டியது மொத்தம் இதில் வந்துட்டு 8 ஸ்டெப்பு இருக்கும். ஒரு ஸ்டெப்புக்கு 3 செக்மெண்ட் இருக்கும். சரி, 8 ஸ்டெப்பு என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அந்த டெம்பரேச்சர் செட் பண்ணிடுவீங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் செகண்ட் செக்மெண்ட் அந்த டெம்பரேச்சர் வர்றதுக்கு ரேம்பிங் டைமிங் கொடுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 3வது செக்மெண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒன்று இருக்கும், இந்த பேராமீட்டர்ஸோட கான்ஸ்டன்ட் வேல்யூ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண செட் பண்ணி வைக்கிறதுக்காக தான். சரி, செகண்ட் ஸ்டெப்பில் இதே மாதிரி 3 செக்மெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நீங்கள் டெம்பரேச்சர் போடுறீங்களோ அதை தான் மெயின்டைன் பண்ணுவீங்க. அது ஆமாம், அது சோக்கிங் ஏரியா ஹோல்டிங்க்கு. சரி, 200 வைக்கிறீங்கன்னா அதுலேயும் 200 வைப்பீங்க. சரி, அதுக்கு ஒரு டைமிங் கொடுப்பீங்க, எவ்வளோ நேரம் 200ல் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு. சரி, தேர்டு வந்துட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரி, 8 ஸ்டெப் வரைக்கும் இதே சைக்கிள். சரி, ஃபஸ்ட்டு இப்போ நான் இது ரூம் டெம்பரேச்சர் இருக்கும், இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணனால ஒரு கட்டுது. சரி, இது நான் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இது எஸ்னா வெறும் எஸ்ன்னு மட்டும் இருந்துச்சுன்னா ஸ்டெப் 1ன்னு அர்த்தம். சரி, இது எஸ்ஸோட ஸ்டார்ட் பண்ணும். சரி சரி, ஸ்டெப் 1 ஸ்டெப் 1ல இது வந்து ரேம்பிங் டெம்பரேச்சர் எவ்வளோ உங்களுக்கு ஃபஸ்ட் டெம்பரேச்சர்னு டெம்பரேச்சர் செட் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிள் ஒரு 300 வைக்கணும்னு வச்சுக்கலாம். இது இன்க்ரீஸ், இது டிக்ரீஸ். ஓகே, 300 வச்சுட்டேன். செகண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் செகண்ட் ஸ்டெப் வந்து செகண்ட் வந்து டைமிங், இது டி டைமிங் அது வர்றதுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படின்றது. நான் ஒரு 1/2 hour கொடுக்குறேன். 1/2 hourல அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகும். அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகும். 300க்கு 1/2 hour வந்து ரீச் ஆகும். அது குறைச்சி கொடுத்தா சப்போர்ட் 20% ரொம்ப குறைச்சி கொடுக்க முடியாது. ஹீட்டிங் எலிமெண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா நீங்கள் அதிகமாக வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, ரொம்ப மினிமம் கொடுக்குறேன். 10 degree per minute அந்த மாதிரி கூட நீங்கள் கால்குலேட் பண்ணி கூட கொடுத்துருக்கலாம். 30 வச்சுக்கலாம். 30 minutes வச்சுக்கிறேன். சரி, உங்களுக்கு லைஃப் லாங் நல்லா இருக்கும். கொஞ்சம் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். தேர்ட் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பில் 3வது செக்மெண்ட் இது கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே, செகண்ட் வந்துட்டு ஸ்டெப் 2 அதே 300 வைக்க போகிற இப்போ ஷோக்கிங் பண்ணுறோம். சரி, இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் 400 கூட வச்சுக்கலாங்க. வைக்க அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே 400 வச்சுக்கலாமா சார்? 300 1 hourல இருக்கணும். நீங்கள் 300ல் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதில் ஹோல்டிங் பண்ணலை, டேரெக்டாக 400 போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 400 வச்சுக்கலாம்ல. ஹோல்டிங் பண்ணுறதா இருந்தால் ஹோல்டிங் பண்ணிவிட்டு 3வது ஸ்டெப்பில் உங்களுக்கு 400 ரேம்பிங். எல்லாமே வந்து ஆடில் வந்துட்டு ரேம்பிங் வரும், ஈவனில் வந்துட்டு ஹோல்டிங் வரும். இப்போ நான் அதே 300 வச்சுருக்கேன். இந்த 300 எனக்கு வந்துட்டு ஒரு செக் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 10 minutes நான் 5 minutes வைக்கிறேன். 5 minutes வைக்கிறேன் ஹோல்டிங் டைம். இது வந்து 1 hour வச்சுக்கணும். அவங்க டிஃபென்ஸ் பண்ண வச்சாங்க 1 hour. இதான் வந்து ஒர்க்கிங் டைம். ஆமாம், இதான் ஒர்க்கிங் டைம். அந்த டெம்பரேச்சரில் வந்து இந்த டைமிங்கில் தான் நீங்கள் வந்து கேஸ் பாஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணுவீங்க. இப்போ நான் ஒரு 5 minutes, இது வந்து மினிட்ஸ் டாட் இந்த பக்கம் இருக்குது ஹவர்ஸ். ஸோ டேரெக்டாக அந்த பக்கம் போக முடியாது. இது இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக பிடிச்சோம் அப்படின்னாவே ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே ஓகே, இப்போ 3 hours வரணும். ஆமாம், செக் பண்ணுறதுக்காக 5 minutes வைக்கிறேன். ஓகே ஓகே, ரைட்டு. ஓகே, நீங்கள் நாளைக்கு ஆன் பண்ணும்போது இந்த சாம்பிள் என்ன வைக்கணும் வச்சுக்கிட்டு அடுத்து இது டைமிங் கொடுத்தேன். 3வது ஸ்டெப் 2ல் 3வது செக் வந்து கான்ஸ்டன்ட் மாற்றக்கூடாது. அதே மாதிரி தான் சைக்கிள். சரி, இப்போ 3வது ஸ்டெப் 300லேருந்து இப்போ நான் ஒரு 700 வைக்கிறேன். ஓ, இப்போ 300லேருந்து 700 போகும். 700 நேரத்தில் போகும். 500 வைக்கலாம். இல்லைனா ஒரே ஸ்டெப்லேயே முடிச்சுக்கலாம். இல்லை, 300 அப்படியே ஆஃப் ஆகி என்ன பண்ணுறது? டேரெக்டாக 3வது ஸ்டெப் 0 பண்ணிடலாம். இது வந்து 0 பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. 0 பண்ணால் கொடுத்தா போதும். இது அப்படியே நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 0 வந்துடும். 0 ஆனால் 300 அப்படியே ஆஃப் ஆகிடும். அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி பழைய ப்ரோக்ராம்லாம் செட் பண்ணி வச்சுருந்தா கூட 8 வரைக்கும் இதில் 0 வைக்கிங்கனாவே ப்ரோக்ராம் கட் ஆகி ஆல்ரெடி டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆரம்பிச்சு 0 வச்சுட்டேன் அப்படின்னா ப்ரோக்ராம் கட் ஆகிடும். சரி இருக்கட்டும். தேவை. ஸோ இப்போ சொல்லிங்க நீங்கள் ரேம்ப் செகண்ட் டெம்பரேச்சர் போனால் 300 இருந்துட்டு அடுத்து 700 500 1 hour நிற்கணும். சரி, இப்போ ஒரு 100 வைங்களேன். 400 வைங்க. 500 வச்சுருக்கேன். இல்லை சார், செக் பண்ணுறதுங்க 700 வச்சுருக்கேன், 1000 வச்சுருக்கேன். சரி, நீங்கள் எப்படி வேணுமோ அதை யூஸ் பண்ணி நாளைக்கு செக் பண்ணுறதுக்கு. இப்போ செக் பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கேன். சரி, நாளைக்கு நீங்கள் எந்த டைமிங் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் காரைக்குடி தான் இப்போ எதாவதுனா எனக்கு வீடியோ கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, முடிச்சேன். 700 வச்சுட்டேன். இப்போ 300லேருந்து 700 வரணும். அது டைம் செக் பண்ணு. அதுக்கு ஒரு டைம் செக் அதுக்கு நான் ஒரு 40 minutes செக் பண்ணுறேன். ஓகே 40 minutes செக் பண்ணுறேன். ஓகே, அகைன் கான்ஸ்டன்ட் வேல்யூ 1. ஓகே, இப்போ ஈவனில் போகுது. ஸ்டெப் 4 700 நான் வந்து ஹோல்டிங் பண்ண போகிறேன். ஓ, ஹோல்டிங் பண்ணுறது.
ஃபஸ்ட்டு செகண்ட் பண்ணுறது அப்படியே சைக்கிளில் வந்துட்டு இருக்கலாம். ஓகே. ஹோல்டிங் பண்ணுறது திருப்பி 700 வைக்கணும். 700 வைக்கணும். 1 2 1 3 4 1 ஓகே சார். இது 700 வச்சாச்சு. 700 வச்சுட்டேன். ஆ. அந்த 700 எவ்வளோ நேரம் ஹோல்டிங் ஆகணுங்கிறதுக்காக. இது வந்து நீ 1 hour 2 hour 3 hour உங்கள் சாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி நான் 5 minutes வச்சுக்கிறேன். ஓகே ஓகே சரி சரி. அகைன் வந்துட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ 1. ஆ. 5வது வந்துட்டு இப்போ நம்ம ரேமிங் கொடுக்குறோம். இப்போ டேரெக்டாக 1000 வச்சிடறேன். மேக்ஸிமம் கொடுத்து செக் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நீங்க ஸ்டார்ட் ஃப்ரம் 300 400 700 1000. ஆமாம் சார். ஆமாம் சார். ஒரு 4 டெம்பரேச்சர் 300 700 1000. 1000. ஓகே இது 2 ஸ்டெப் ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் அதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 300லேருந்து 500 வச்சுட்டு 700 வச்சுட்டு 1000 யூஸ் பண்ணிக்கலாம். 8 ஸ்டெப்லயும் 3 ரேஞ்ச் வருது. ஆமாம். 8 ஸ்டெப் அதுக்கு மேலே வேண்டாம். இல்லை சார், ஒரு தடவை மேக்ஸிமம் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆன் நீங்க பண்ணும்போது ஆன் பண்ணும்போது 1000. ஆ. இங்கேருந்து 700லேருந்து 1000 ஒரு 30 minutes வைக்கிறேன். இது 1.5 ஆயிருமே. எத்தனை மணிக்கு சார் க்ளோஸ் பண்ணுவீங்க? 6 7 அதுக்குள்ளேயே முடிஞ்சிருது. 6 8 பிரச்சனை சரி சார். இல்லை. நான் தான் தூரமாக போகணும். காரைக்குடி வரைக்கும் போகணும். நீங்க இங்க தானே வெட்டியா தானே பாக்குறீங்க. இல்லை சார், அப்படி சொல்ல. நான் தான் ஒரு ட்ராவல் பண்ணணும். சரி, நாங்க அப்படி விளையாடிடுவோம் அடிக்கடி. நீங்க எது கோச்சிக்காதீங்க. சரி சரி. ஆ. 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஆகும் சரி. மொத்தமாக. ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம். சரி. 450 6000. ஆ. இப்போ 6. அது அது 1000. அது 1000. ஏன்னா இப்போ நம்ம ரேமிங் போட்டு அது ஹோல்டிங் பண்ணுறோம். இப்போ ஓகே ஓகே. 1000. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரேம்பிங், செகண்ட் ஸ்டெப் வந்து ஆட்ல வர எல்லாமே வந்து ரேம்பிங், ஈவன்ல வர எல்லாமே ஹோல்டிங். ஹோல்டிங். ஓகே. 1000க்கு மேலேயும் போகுது. இல்லை நம்ம அது வந்துட்டு 1200 வரைக்கும் இந்த கண்ட்ரோலர் போகும். இந்த கண்ட்ரோலர் போகும். இதில் நம்ம வந்துட்டு 1000 வரைக்கும் செட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம ஃபர்னஸுக்கு என்ன தேவை செட் பண்ணி வச்சுக்கிறோம். ஹோல்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஹோல்டிங் டைமிங் கொடுத்துறேன். இது வந்து டீயோட ஸ்டார்ட்டு. சரி சரி சரி. நான் நிறையா கொடுத்துருக்கேன். போகும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். ம். கான்ஸ்டன்ட் வேல்யூ 1. இதுக்கப்புறமும் ஒரு ஸ்டெப் இருக்குது, 3 ஸ்டெப் இருக்குது. ஆ. இப்படியே நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஸ்டெப் 9 வரைக்கும் மொத்தம் இருக்குது. ஆ. 9th ஸ்டெப் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஆடி ஒன்று தான் யூஸ் பண்ணுவாங்க. முடிஞ்சவொன்னா நார்மலாக வந்துடும். 88 வந்துடும். 36 இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் வர முன்னாடி ஒரு ரன் பண்ணி பார்த்தேன். சரி அதனால் 88 இருக்குது. சரி சரி. இப்போ இந்த மாதிரி வந்தவொடனே ஆ. லாஸ்ட் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. அவுட்புட் சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க. ஓ. 88 கான்டாக்ட் ஆன் ஆயிடும். 88ன்றது நம்ம கொடுத்த இன்புட் அது இல்லை, ஜெனரல் இப்போதைக்கு வரது. கரண்ட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் 36 தான் சார் இருக்கும். அவர் வரதுக்கு முன்னாடி ஆன் செக் பண்ணி பார்த்தேன். டெம்பரேச்சர் அதுதான் எல்லாமே செக் இப்போ வந்து கரண்ட் 88 இருக்கு. இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நவ் திஸ் இந்த will கிளிக் be ஆகி இந்த கிளிக் ஆகிட்டு இருக்குன்னா அவுட்புட் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே. சரி சரி. இந்த ஸ்டெப்பு இது ரெண்டும் வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5க்குள்ளே இருக்கணும். மேக்ஸிமம் மினிமம் வந்து 5 இல்லை 3 இதுக்குள்ளே தான் இருக்கணும். சரி சரி சரி. இந்த ரேஞ்ச் அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு அவுட்புட் சரி, வரும். இப்போ அப்ளை பண்ண டெம்பரேச்சர் உள்ள இருக்க டெம்பரேச்சர் அது. அது எப்பயுமே வந்துட்டு 150க்கு மேலே போகும்போது தான் கரெக்டாக வரும். எந்த ஆமா. கண்ட்ரோல் போட்டாலும். இது ஃபஸ்ட் டைம்ன்றனால நான் 1000 வரைக்கும் 10 டிகிரி 15 டிகிரி வேரியேஷன் இருக்கும். டியூனிங் பண்ண வேண்டியிருக்கும். தான் பிஇடி வழியெல்லாம் சேஞ்ச் ஆகும். சரி நாளையிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 300 டிகிரி சொல்றீங்க சார். அந்த 300 டிகிரி 1 ஹவருக்கு ரீச் ஆகணும்னா அப்போ ரேம்பிங் டெம்பரேச்சர் அதே அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ அதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். 60 கரண்ட் வந்து அதிகமாக போனாலும் கம்மியாக போனாலும் அதுக்கு தான் வந்து இந்த பிஐடி கண்ட்ரோலர் இருக்குது. ஓகே. புரியுது. அது அந்த சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும் சார். ம் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு இதே சிபிஐடி வழியை தான் நம்ம பெட்ரோல் பங்கில் யூஸ் பண்ணுறாங்க. ம். பெட்ரோல் போடும்போது ஃபாஸ்ட்டாக வரும். ஆனால் நிற்கும் போது வேல்யூ ஜம்ப் ஆகி போகக்கூடாதுங்கிறதுக்காக அதுவே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்டில் போகும்போது ஸ்லோவாகிடும். பார்த்துருக்கீங்களா பெட்ரோல் கொடுக்கும். அதே இதே சேம் பிஐடி தான் யூஸ் பண்ணுறாங்க அதுலேயும். 100 அப்ளை பண்ணியிருக்கோம். உள்ள 89 இருக்குது. ஆமாம், அதுதான் ப்ராசஸ் வேல்யூ. ஆ. இது செட் வேல்யூக்கு இது போயிட்டு இருக்கு. 300க்கு இது போயிட்டு 300 வரைக்கும் இருக்கு. போயிட்டு இது வந்துட்டு உள்ள இருக்க டெம்பரேச்சர் காட்டிட்டு இருக்கு. இது சென்சார் மூலமா மேலே இருக்க சென்சார் மூலமா. இப்போ உள்ளே இருக்கிறது அந்த 100 டிகிரிஸ் இல்லை. 90 இருக்கு உள்ள. அப்போ இந்த கீழே இருக்க 100 கீழே இருக்கிறது நம்ம செட் பண்ணிருக்கு 300. நம்ம 300க்கு போயிட்டு இருக்கு. நம்ம செட் பண்ணுற வேலையை 300 போயிட்டு இருக்கு. ஆனால் உள்ள இந்த டியூப் ஃபர்னஸ்ல இந்த டியூப்ல 90 அந்த சென்டர்ல நம்ம தெர்மோகப்பிள் இருக்குல்ல, அதுக்கு நேரா சென்ஸ் பண்ற இடம் வந்து 91 இருக்கு. ஓகே ஓகே. இது எப்போ சரியாகும் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு அனுப்பும்போது சரியாகும். இன்னைக்கு 10 டிகிரி டிஃப்ரெண்ட்ல போகும். டியூனிங் பண்ணணும். பிரச்சனை வரும். நாங்கள் பார்த்தோம். ஹை டெம்பரேச்சர்லாம் டியூனிங் ஹேண்ட் பண்ணணும். சைட்லேயே வரும். 300 280லாம் வரும். இல்லை சார், இது கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் 2க்குள்ளே வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரேம்பிங், ஈவன் ஸ்டெப் வந்து Holding. ஹோல்டிங். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நான் வந்து 600 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கேன். 600 அதுக்கான டைம் கொடுத்து முடிச்சுன்னா அது தேர்ட் ஃபோர்த்தில் 0 பண்ணிக்கலாம். தேவை செய்ய முடியும். தேர்ட் ஃபோர்த் 0 பண்ணால் மீதி Even எல்லாம் the whole- மட்டுமே 0 பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு 600 ஹோல்டிங் முடிஞ்சோடனே டேரெக்டாக அது வாட்டுக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ரீயாக வந்து நம்ம சேவ் கொடுத்துக்கணும்.
ப்ரோக்ராமர்னால ஆ. இதே கண்ட்ரோலராக இருந்தால் டேரெக்டாக என்ன இன்புட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் கொடுத்துருக்கணுமோ அந்த லெவலுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டு போயிடும். நீங்கள் நாளைக்கு வர வரைக்கும் அது ஆனில் தான் இல்லை இருக்கும். நினைக்கிறேன் ஃபோர்த்தெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. தேர்ட் ஜீரோ பண்ணிட்டாலே 4 5 6 7 நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ண வேலை எப்படி இருந்தால் கூட ஆ. அது தேவையில்லை. ஒரு ஸ்டெப் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஜீரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ப்ரோக்ராம் வந்து கட் ஆஃப் ஆகிட்டு புரியுது. ரெடியூஸ் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடியும். ரைட் இப்போ வந்து நான் 60 நிமிஷம் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா மீன்ஸ் 60 நிமிஷம் மீன்ஸ் 1 ஹவர் ம். 1 ஹவர் செட் பண்ணிட்டேன் ஆட்டோமேட்டிக் 1 ஹவர் ஆஃப் ஆயிடும். ஹீட்லாம் ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆகிடும். Right. அதுவே ரெடியூஸ் ஆகி வரும். ஓகேனா இது இந்த பட்டம் நேச்சுரலாக அதாவது ஹை டெம்பரேச்சரில் இருக்கும்போது நம்ம ஓப்பன் பண்ண இந்த இடத்துல நம்ம ஹீட்டில் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பண்ண மாட்டோம். நார்மல் ஏர் படுறதுனால என்ன ஆகும்னா சீக்கிரம் வந்து இதெல்லாம் இல்லை நாங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு அவேர்னஸுக்காக சொல்கிறேன் சார். இதெல்லாம் Yes. நிறைய பேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. 600 வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். உள்ள 600 டேம்பி நான் பாட்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டேன். அடிச்சு ஒரு ஸ்பார்க் பெரிய தீ. அது ஒன்று நமக்கு ஒன்று. இன்னொன்று என்னன்னா இந்த டியூப் என்ன அந்த நேச்சுரல் கூலிங்லேயே வரணும். திடீர்னு வந்து நம்ம நார்மல் ஏர் போடும்போது சீக்கிரம் வந்து அதுக்கு வந்து கண்டமினேஷன் ஆகி வந்து கிராக் டோக்கன் கிராக் வந்துடும். கிராக் விழுக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு நாளைக்கு சார் காலை வந்து வச்சா வச்சுக்கோங்களேன். மறுநாள் தான் எடுக்க முடியும். இல்லை 6 லட்சம் பாரு 4 வச்சோம் அப்படின்னா 4 சீக்கிரம் இறங்கிடும். இப்போ அடுத்து கூட நான் பிறகு வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அது அடுத்த டைம் ஹைட் வந்து வந்தவொடனே அதுக்கான ப்ராசஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடும். இது தானும் கட் ஆஃப் ஆயிடும். கட் ஆஃப் ஆயிடும். அதான் ப்ரோக்ராம் டிஃப்ரெண்ட் அதான். அப்படி கட் ஆஃப் ஆயிடும். அப்படியே கட் ஆஃப் ஆயிடும். அந்த 2 மணி நேரம் கழிச்சு ஜீரோக்கு வந்துடும். ஆமாம். ஆஃப் இப்போ ஆயிடும். வந்து 1000 போகுதுல நம்மளே இப்போ உள்ள விட்டுட்டு போயிட்டோம்னா கூட இந்த வெயிட்ஸ்லாம் ஆனில் இருக்கும். ப்ரோக்ராம் கட் ஆஃப் ஆகி உள்ள டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும். இன்கேஸ் கரண்ட் கரண்ட் போகிறதுக்கு தான் உள்ள இருக்க சேஃப்டி காம்பவுண்ட் தான் கொடுத்துருக்கோம். உள்ள உள்ள கரண்ட் போயிருச்சு. ப்ரோக்ராம் இல்லாமல் கேட்குறேன். ப்ரோக்ராம் என்ன ஆகுமா இல்லை திருப்பி நாங்கள் வந்து செட் பண்ணணும். கரண்ட் போயிட்டு இருக்குனாவா கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு. இப்போ போயிட்டு இருக்க கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதுவே ஆன் ஆகி அதுவே ஆன் ஆரம்பிச்சோம். திரும்ப விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். மெயின்ஸ் மட்டும் ஆன்ல இருந்ததுன்னா சார் அதுவே ஆன் ஆரம்பிச்சோம். என்ன இப்போ ரெண்டுமே வந்து ஒரு 300 302 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. கரண்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் போயிடுச்சு அப்படின்னா செட் வேல்யூ வந்து 300ல இருக்கும். ப்ராசஸ் வேல்யூ வந்துட்டு ஒரு 30 டிகிரி 40 டிகிரி கம்மியாக இருக்கும். மறுபடியும் அது வந்து கரண்ட்டை இழுத்து கொண்டு போய் அதே டைமிங் தான் இருக்குமா? அந்த டைமிங்லேயே வச்சிருக்கோம். அந்த ஹோல்டிங் டைமிங் போகிறதுக்கு முன்னாடி இது பிடிச்சி வச்சிருக்கோம். இல்லை அப்போ ஆஃப் அன் ஹவர் கரண்ட் இல்லை. அந்த அந்த 300ல வச்சிருக்கேன். 1.5 மணி நேரம் தான் போயிருக்குது. அரை மணி நேரம் வந்து கரண்ட் போயிருச்சு 2 ஹவர்ஸ்க்கு பதில் அப்படின்னா 1 ஹவர் கழிச்சு திரும்பி கரண்ட் வருது அப்படின்னா திருப்பி இது வந்து ரெடியூஸ் கீழே போனாலும் சொல்கிறது புரியுது. அது வந்துட்டு அடுத்த ப்ரோக்ராமுக்கு ஜம்ப் ஆகுது. அதுதான் இந்த பிஇடி வந்து சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும். கொடுத்து கொண்டு வந்து அப்படியே நிப்பாட்டிகிட்டே இருக்குது வர்ற வரைக்கும். அடுத்த ஹாஃப் அன் ஹவர் மட்டும் இல்லை நினைக்கிறேன். அடுத்த ஹாஃப் அன் ஹவர் மட்டும் தான் ரன் ஆகும். அடுத்த ஹாஃப் அன் ஹவர் ரன் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டெப் இருந்தாலும் ரன் ஆகும். ஓகே கரண்ட் தானே வந்து ஹாஃப் அன் ஹவர் இருந்தோம்னா 1 ஆயிரும். அப்படி கரண்ட் போயிட்டோம்னா கொஞ்சம் அடி வாங்கணும் சார். அடி வாங்கணும். எதுவும் அடிவாங்க எதுவுமே அடிவாங்க. சேஃப்டி கம்பெனிஸ் ஃபியூஸ் இருக்குது, கான்டாக்டர் இருக்குது, டைரிஸ்ட் இருக்குது, இவ்வளோ கம்பெனட் இருக்குது. எல்லாம் தாண்டிலாம் டேரெக்டாக கண்ட்ரோலர் இதெல்லாம் அடிவாங்க. எதுவும் பிரச்சனை அதுக்கு கேட்டு நீங்கள் ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து கால் பண்ணுவோம். உள்ள தான் கலக்கணும். ஓகே என்கிட்ட இப்போ நான் சதீஷ் இன்னொரு நம்பர் தரேன். அந்த நம்பரும் உங்களுக்கு சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. அவர் யாரும் 3 பேர் யாராவது ஒரு ஆள் பிஸியாக இருந்தால் கூட ஒரு ஆள் எடுத்துருவாங்க. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு ரேட் எல்லாம் அதிகமாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். போதும்.